வா வெடிப்பா. வணக்கம் முதலாளி. அப்புறம் சொல்லு வெடியப்பா. அது வந்து ரொம்ப நாளாக ஆளையே பார்க்க முடியல, என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லை முதலாளி, ஒரு 25,000 அட்வான்ஸ் வேணும். சந்தன கடையில் ரெடியாக இருக்கு முதலாளி. நீ கேட்டீங்கன்னா உனக்காக லட்சமாக கூட கொடுப்பேன். நீ என்னடானா 25,000 ரூபாய்க்கு வந்து நிற்கிற. இந்த புடி. எப்படி சார், எப்படி சார்? சூப்பர் சூப்பர் சார். அந்த வண்டியில் ஏறுங்க சார். சொல்லுங்கடா. எது கேக்குறீங்க? ஏய் பாஸ்டர் வந்துட்டாங்கடா. இவன் எதுக்குடா வரான்? என்னடா? பாஸ்டர்ங்களா? ச்சே, எப்படித்தான் முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணாலும் அப்பவும் 15,000 தொங்குதே. செட்டியாரே, வேலை முடிஞ்சோடனே காசு கொடுப்பீங்களா? என்னது? பல்பை எரிய வச்சு காமிடா. சம்பளம் வேணுமா? சம்பளம் வேலை முடிஞ்சோடனே பழைய சோறு போட்டு வீட்டுக்கு அனுப்ப போகிறேன். சம்பளத்தை எதிர்பார்க்குறேன் நம்மக்கிட்ட. செட்டியாரே, வேலை கிடைச்சிருச்சு எனக்கு. குருணராசி கொளுத்தி எடுத்துட்டியடா. தன்னம்பிக்கை இருக்கிறவன் என்னைக்கா இருந்தாலும் ஜெயிப்பான்றதுக்கு நீ ஒரு உதாரணம். வேலை கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எதை நம்பி கல்யாணம் பண்ணுறது செட்டியாரே? செட்டியாரே, பல்ப் பீஸ் போயிடுச்சு. எங்கே கல்யாணம் பண்ணா மானம் மல்லாக்கப்படுத்துறமோன்னு பயந்துக்கிட்டு ஊருக்குள்ள கவரமாவே தெரியற. போடி போடி ஊத்த சிரிக்கி. நகை சுத்தம் பண்ண மாட்டியா? எவ்வளோ அழுக்கு இருக்கு பாரு. ஏய், ஏன் அழுகுற? நான் ஒன்றும் அழுவல. தூ மூஞ்ச பாரு. பள்ளிக்கூடத்துக்கு போலையா? நான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போனேன். சேலம் பஸ்ஸை பார்த்தேன்னா மனசு கேட்கல. இந்த பாரு, நீலாம் இங்கே வரக்கூடாது என்ன? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதான். சே, மறந்துட்டேனே. சார், என்னம்மா? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், சாக்லேட் எடுத்துக்கோங்க. அப்படியாம்மா? ம். நல்லா இருமா. சார், என்னம்மா? வேலுக்கும் கொடுத்துருங்க. குடும்பம் நான் கொடுத்துட்றேன். உன்னை கருணா தான் பிடிச்சி கொடுத்தான்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. யார் சொன்னது? வேலு, டைம் ஆச்சு, வாப்பா. பேசுறது போதும், போமா. சரி, நீ போ, பார்த்து போ. சரி. நீ போ. நீ டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி 1 மந்த் இருக்கும்ல? ஆமாம் சார், 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்டர்வியூ கார்டு வந்துருச்சா? நேற்று தான் சார் வந்துச்சு. இன்டர்வியூக்கு இப்போலேருந்து ரெடியாக தான் கரெக்டாக அடிக்க முடிக்கிறான். ஓகே சார். நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வர வேணாம். ஏன் சார்? டெய்லி ஒரு 10 கிலோமீட்டராவது நடந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் செலெக்ஷனில் 1 கிலோமீட்டர் நடக்க முடியும். ஃபிட்னஸை பார்த்துக்கோ. ஓகே சார், கண்டிப்பாக சார். வரா பாருங்க, எங்க போயிட்டு வந்தான்னு கேளுங்க. கேளுங்க. நீ எங்க? அப்பா, சேலம் ஜெயில் எவ்வளோ பெருசா இருக்கு தெரியுமா? ஜெயிலா? அது எப்படி உனக்கு தெரியும்? காலையில நான் ஸ்கூல் போகும்போது வேலோட அம்மா வந்துச்சா. நான் சேலம்லாம் போனதில்லம்மா, எனக்கு வழியெல்லாம் தெரியாது. கூட வான்னு கூப்பிட்டுச்சா, அதான் போயிட்டு வந்தேன். வேலுலப்பா, கம்பிக்கு அந்த பக்கமா நின்றுட்டு இருந்தான். பாக்குறதுக்கே பாவமா இருந்துச்சுப்பா. பாவமா இருந்துச்சு. பல்லுக்கெல்லாம் உடைச்சு போடு. படிக்க பிள்ளை ஜெயிலெல்லாம் போய் காலை வைக்கலாமா? நீ எதுக்கு அங்கெல்லாம் போன? ஏன் திட்டுற? நான் என்ன பண்ண? தள்ளு. ஆம்படியான பொண்டாட்டியும் கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. என்னங்க இவ? சொல்லுண்ணா. என்னடா ஜெயில போய் வேலுவை பார்த்துட்டு வந்தேன்னு எங்கிட்டே சொல்றா? தப்பு பண்றவளா இருந்தா அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையடா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. எதுக்கு அவளை பத்திரமா பார்த்துக்க? மறந்துட்டேனே.
சார் இன்னைக்கு என்னம்மா? எனக்கு பிறந்த நான் சாக்லேட் எடுத்துக்கோங்க. நல்லா இருமா. சார் என்னம்மா? வேலுக்கும் கொடுத்துருங்க. குடும்பம் நான் கொடுத்துட்றேன். ம். சித்தப்பா என்ன பார்த்துட்டாரு, கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லிடுவாரு. அதை நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஜெயிலருங்க நினைச்சா கைதிகளை என்ன வேணாலும் பண்ணுவாங்களாம். நான் பார்த்துக்கிறேன். என்னை பற்றி நீ கவலைப்படாத. சார் ஏதோ வயிற்று பொழப்புக்கு விறகு எடுக்கிறோம் சார், எங்களை விட்டுருங்க சார். எப்ப பாரு இதே சொல்லிட்டு இருந்தா எப்படி விடுறது? கருணா இங்க கொஞ்சம் வாக்கண்ணு. என்ன உன் ஜதாலும் ஜெயிலுக்கு போயிட்டான். சோத்துக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்பா. இது ஜதாலா? அந்த திருட்டு பையன் எனக்கு ஜதாலா? ஆ? பாவி. இப்படிதான் ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுதா? போ அப்படி ஓரமா நெல்லு. ஐயாட்ட சொல்லி இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட சொல்றேன். எப்போ என் பிள்ளைய திருட்டு பையன்னு சொன்னியோ அப்பவே என் ஜென்மமே செத்து போச்சுடா. உன் மன்னிப்பு வேணா ஒண்ணு வேணாம், போடா. இதெல்லாம் என் புள்ள மாதிரி நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும். சார் டிஎஃப்ஓ சாரை சந்திச்சேன் சார். இன்டர்வியூக்கு ரெடியாக சொல்லிட்டாரு சார். வேலு ஜாமீனில் வெளியே வந்து டிஎஃப்ஓ சந்திச்சிட்டானா பிரச்சனை ஆகிடும் சார். சரி, நான் பார்த்துக்கிறேன். என்னய்யா, அதிகாரிங்க யாரும் வரலையா? ஐயா வந்திருக்காங்க ஐயா. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கோபால், ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கோபால், ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கோபால். இவர் ஜாமீன் மனு மேலே பரிசீலனை பண்ண கேட்குறீங்க, என்ன காரணம்? ஐயா, சமீபத்தில் எங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதியில் 10 மான்கள் காணாமல் போயிடுச்சுங்க. மான் திருந்த கும்பலில் இவனை ஒருத்தனா இருப்பானு எங்களுக்கு சந்தேகம். என் புள்ள ஒரு செடியை கூட வெட்ட அந்த கும்பலை மாட்டானே. பிடிக்கிறதுக்காக தனி டீம் அமைச்சு தேடிட்டு இருக்கேன் ஐயா. இந்த நேரத்தில் வேலுவை வெளியில் விட்டால் சாட்சிங்களை கலைச்சிருவார்னு சந்தேகமாக இருக்குங்கய்யா. அதனால் அவருடைய காவலை நீட்டிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேங்க ஐயா. அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க குற்றம் சாட்டப்பட்ட வேலுவுக்கு மேலும் 15 நாட்கள் காவல் நீட்டிப்பு செய்து உத்தரவிடுகிறேன். யோ, யாரியா நீ? இந்த மாதிரி சாதாரணமான கேஸுக்கெல்லாம் இவ்வளவு நாளா ஜாமீன் கொடுக்காம இழுத்தடிக்கவே மாட்டாங்கய்யா. வேலு, உனக்கு பின்னாடி ஏதோ சதி நடக்குதுயா. பாத்துப்பா, ஜாக்கிரதையா நடந்துக்க. கருணா, எப்படி ரிப்போர்ட்டு? சூப்பர் சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். கருணா, டேய் சரி சரி, வண்டி எடு. கருணா. அவனை ஏன்டா கூப்பிடுற? அவன் தான் உன்னை அன்னைக்கே திருட்டு பையன்னு சொல்லிட்டானே. திருட்டு பையன் சொன்னான். ஏ கர்ணா, இதுக்கு காது கேட்காதுல்ல? படித்தவன் அவன் வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுன்னு தான் நான் பழி ஏற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட என்ன திருட்டு பையன்னு சொல்லியிருக்கானா? நான் மான் வேட்டையாடின கும்பலில் ஒருத்தனா இருப்பேன்னு சொன்ன அதிகாரிக்கிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருக்கானா? ஒரு சாதாரண வாட்ச்மேன் தான் மகனை வாத்தியார் ஆக்குறான், வாத்தியார் டாக்டர் ஆக்குறான், அந்த டாக்டர் தான் மகனை ஃபாரின் அனுப்புகிறான். ஆனால் காலங்காலமாக நாம மட்டும் இந்த காட்டை நம்பியே வாழணுமான்னுவான். என்ன விலை கொடுத்தா இந்த வாழ்க்கையை மாற்றியே தருவேன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான். நான்